ஓம் நமச்சிவாயா. ரிஷபராசி நேயர்களே, பிறக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பதற்கு வாழ்த்துக்கள். தொழிலில் இருக்கும் ரிஷபராசி நேயர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியம். தூக்கம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளப் போகிறீர்கள். பிரயாணத்தின் போது மிகுந்த கவனத்துடன் இருக்கவும். கணவன் மனைவியிடத்து புரிந்துணர்வு அவசியம். கல்வி கற்கும் வயதுடைய மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் கல்வியை அணுகவும். வீடு கட்டும் முயற்சியுடைய ரிஷபராசி நேயர்களே, பொறுமை அவசியம். குழந்தைகள் மூலம் படிப்பினைவே அனுபவிக்கப் போகிறீர்கள். பலகட்ட போராட்டத்திற்கு பின்பு திருமணம் கைகூடும். என்ன இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்யும் குருவால் பல நல்ல நற்பலன்களை இந்த குரோதி வருடத்தில் அனுபவிக்கப் போகிறீர்கள். தகப்பனால் ஏதாவது ஒரு வழியில் கட்டாயம் நற்பலன்களை அடைந்தே ஆக வேண்டும். மனம் சஞ்சலப்படக்கூடிய காலம் என்பதால் அந்த விஷயத்தில் கவனத்துடன் இருக்க. லாபங்கள் குவியும். பெருமாள் வழிபாடு, லட்சுமி வழிபாடு வழக்கப்படுத்திக் கொள்வது நல்லது. ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு உதவுவதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் பல நல்ல நற்பலன்களை அனுபவிக்க முடியும். ஓம் நமச்சிவாயா.